தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்க முன்னாள் கல்லூரி முதல்வரும் தனித்தமிழ் இயக்க தலைவரும் நாமு வெங்கடசாமி நாட்டார் கல்லூரியின் நிறுவனருமான புலவர் பி. விருத்தாசலம் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவு புகழஞ்சலி தஞ்சையில் நடைபெற்றது. தஞ்சை நாமு வெங்கடசாமி நாட்டார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் நிகழ்ச்சிகள் ஜனநாயக மாதர் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் வாசுகி அரசியல் சாசனம் காப்போம் என்ற தலைப்பிலும், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி முது முனைவர் விருத்தாசலனார் பற்றி நினைவேந்தல் உரை நிகழ்த்தினார். அவர்களை பற்றி நான் செய்திகளை செய்கின்ற பொழுது, இந்த காலகட்டம் நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக ஆக முடியாத நிலை ஒரு காலத்தில் இருந்தது. தமிழ் ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் தலைமை அவர்கள் பேசிய அத்தனை விஷயங்களிலும் எனக்கும் உடன்பாடு உள்ளது என்பதை இங்கு நான் முன்வைக்கிறேன். இந்திய அரசியல் சாசனம் காப்போம் அப்படிங்கிறதா தலைப்பே ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஏன்னா அரசியல் சாசனத்தின் எதிர்காலம். கல்லூரியின் மேலாண்மை அறங்காவலர் திரு இளமுருகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மேனாள் முதல்வர் மருதுதுரை அரியலூர் பரிபாலன விநாயகர் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் கல்லூரி ஆட்சிக்குழு செயலாளர் இரா கலியபெருமாள் வரவேற்றார். முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வம் நன்றி கூறினார். விழாவை முதுமுனை விருத்தாசலனார் நினைவேந்தல் கருத்தரங்கினை முனைவர் வி. பாரி, முனைவர் வி. தமிழ்ச்செல்வன், பொறியாளர் விடுதலை வேந்தன், மருத்துவர் தென்றல் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். செய்து தொடர்பு நிகழ்ச்சிகளை துரை மதிவாதன் சிறப்புடன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை பிரித்து காவிரி டெல்டா மண்டலத்தை தஞ்சாவூரை மையமாக வைத்து புதிய பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும், அதற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் திராவிட இயக்க சிந்தனைகளை, கொள்கைகளை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் நூல்களை குறைந்த விலையில் அச்சடித்து வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழ் வழியில் கலை அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பு இருப்பது போல் முதுகலை படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை தமிழ் வழியில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். புலவர் பட்டய படிப்பு துவங்கிய 100 ஆண்டுகள் நிறைவடைகிறது. எனவே தமிழ் புலவர் பட்டயம் பெற்றவர்களுக்கும் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.